ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சுடு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பழைய சோறு இதை வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் நான் ஃபஸ்ட்டே நல்லா கழுவி கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் தோலை நல்லா நீக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளைப்பூடு ஒரு 3, வத்தல் ஒரு 2 வத்தல். காரம் உங்களுக்கு கூட தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 2 வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் குறைச்சே வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் ஸ்பூன் அளவில் ஊற்றினா போதும். அது அரைப்படுறதுக்காக தான். அதனால் தண்ணி நிறைய சேர்க்கணுன்னு கிடையாது. தேங்காய் எண்ணெயை அதிலே ஊற்றிடலாம். வத்தல் பச்சையாக சேர்க்காமல் அதை நெருப்பில் காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நல்லா சுற்றும். சுட்டதுக்கப்புறமா அதனோட வாசனையோடு நம்ம அரைச்சி சாப்பிடும்போது இன்னும் நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் நம்ம வத்தல் நெருப்பில் காமிச்சிட்டு நம்ம போடுறோம். ஈஸியாகவும் அரைப்பட்டுரும். இந்த பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அரைச்சிக்கலாம். இந்தளவு அரைச்சா போதுமானது. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்கிறது கிடையாது. இந்த அளவே போதுமானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.